ஆமாம், சின்ன சித்தி இந்த ஹால்ல தான் இருக்காங்க. இவ ஏன் இப்படி பொய் சொல்றா? பரிசு கிடைத்த பிறகு இதன் தலை சிதறிட்டதா? இந்த பொண்ணு என்ன பேசிக்கிட்டே இருக்கா? ஆமா, சும்மா கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கா. அக்கா, நீங்க போய் ஜட்ஜ் கிட்டே சொல்லுங்க, சித்தி இங்க இல்ல, வீட்டுல தான் இருக்காங்கன்னு. மிஷ்டி ஏன் அந்த முக்காரி போட்ட பெண்ணை பார்த்து பேசுறா? ஒருவேளை அவங்க தான் அஹானான்னு இவளுக்கு தப்பா தோணுதோ? ஆமாம் அக்கா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. இவளுக்கு ஏதோ குழப்பம் இருக்கு. இவ பைத்தியம்தான். மகளே, உன் சித்தியை மேடைக்கு கூப்பிடுமா ப்ளீஸ். அவங்க இங்கே வராத மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க தடுத்தாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட சத்தியம் வாங்கினேன், அவங்க என் டான்ஸ் பார்க்க வருவாங்கன்னு. அவங்க என் டான்ஸ் பார்த்தான்று எனக்கு தோணுச்சு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு. ப்ராமிஸ் நிறைவேற்றணும்னு யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க. சரி நிலாஞ்சனா, நம்ம அவர்கிட்ட வேண்டி கேட்போம். அவங்க பேர் என்ன சொன்ன? அஹானா சென். ஆனா அவர்களே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மேடைக்கு வாங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம். இந்த குழந்தைக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துங்க. இன்னைக்கு நிலாஞ்சனா ஜெயிச்சு எல்லாரோட தலை நிமிர வச்சிருக்கா. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மேடைக்கு வந்து இந்த விழாவை சிறப்பாக்குங்க. அதோ என் சின்ன சித்தி. சித்தி, தயவு செஞ்சு இங்கே வாங்க. அர்ஜுன், இன்னைக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது. ஆனா இவ்வளவு பெரிய ரிஸ்க எடுத்துட்டு இங்கே வந்திருக்கான். மிஸ்டிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும். வாயமூடு கொக்கோன். அஹானா அவர்களே, உங்களிடம் ஒரு ரெக்வஸ்ட். ப்ளீஸ் திரும்ப போகாதீங்க. ப்ளீஸ் அந்த பாப்பாவின் மனசை உடைக்காதீங்க. நீங்க வாக்க கொடுத்திருக்கீங்க, இப்படி ஓடி போறீங்க. நீங்க எந்த தவறும் செய்யல. வாலண்டியர்ஸ் தயவு செஞ்சு அவங்கள மேடைக்கு கூட்டிட்டு வாங்க. நான் இங்கேயே இருக்கிறதே நல்லது. மேடைக்கு வர முடியாது, புரிஞ்சுக்குங்க. மேடம் மேடம் வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. ப்ளீஸ் வாங்க, அவர்களோட கௌரவத்துக்காக. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்னால மேடைக்கு வர முடியாது. அட மேடம், எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்க, வாங்கலேன் ப்ளீஸ். நீங்க ஏன் இப்படி முகத்தை மூடி வச்சிருக்கீங்க மேடம்? உங்களால தான் நிலாஞ்சனா இவ்வளவு அழகா ஆடி முழு குடும்பத்தோட மரியாதையும் உயர்த்தியிருக்கான். முகத்தை மூட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த தப்போ செய்யல. தயவு செஞ்சு முக்காடை எடுங்க. இந்த பரிசுக்கு பெரிய தகுதியாளவர் என் சித்திதான். எனக்கு தெரியல இனிமேலும் நான் டான்ஸ் செய்ய முடியுமா இல்லையா. நான் என் சித்திக்கு நன்றி சொல்லணும். இந்த பிரைஸ் நான் உங்களால் தான் ஜெயிச்சேன். ஜட்ஜங்களோட சேர்ந்து என்னோட சித்தி ஆசீர்வாதம் வாங்க விரும்புகிறேன்.
அஹானா அவர்களே, எங்களுடைய நேயர்களுக்காக ஏதாவது சொல்லுங்களேன். மேடம் நான் என்ன சொல்லணும்? அஹானா அவர்களே, ப்ளீஸ். நானும் ஒரு டான்ஸர் ஆகத்தான் விரும்பினேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க புகுந்த வீட்டில் இவளை பார்த்த இவளுக்குள்ள நான் என்னையே பார்த்தேன். அவ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தப்பா பண்ற மாதிரி இருந்தது. நான் உதவி பண்ணினா இன்னும் நல்லா ஆடுவாள்னு நினைக்கிறேன். என் கனவுகள் தான் நிறைவேறல. அவளோட கனவுகளாவது நிறைவேறணும்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவ என்னிடம் பிடிவாதம் பிடிச்சா, நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரணும், இல்லைன்னா நான் நல்லா ஆட முடியாதுன்னு. என் புகுந்த வீட்டில் என்னை வரவே அனுமதிக்கல. ஆனா நானும் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை காப்பாத்தணும் தான் வந்தேன். அங்க அங்க சும்மா அமைதியா முகத்தை மறைச்சுக்கிட்டு அவளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளோட டான்ஸ் முடிஞ்சதும் கிளம்பிடலான்னு இருந்தேன். அப்புறம் பரிசு விநியோகம் தொடங்கியது. அப்போ நினைத்தேன், சரி அது முடிஞ்ச பிறகு போயிடலாம்னு நினைச்சேன். இந்த தவறுக்காக என் மாமியார் வீட்டாரிடம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இன்றைக்கு மிஸ்டி என்னோடதும் நம்ம குடும்பத்தோடதும் தலையை நிமிர வச்சிருக்கா. நான் இன்று இங்கு என் தனக்காக இல்லை, மாறாக வெறும் மிஸ்டிக்கு மட்டும் வந்திருக்கேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இதுல கூட விருப்பம் இருந்தா என் மேல காட்டிக்கோங்க. ஆனா தயவு செய்து மிஸ்டியை எதுவும் திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட குடும்பத்தை எல்லாரும் பாக்குற மாதிரி தலை நிமிர வைக்கிற அளவுக்கு நான் இது வரைக்குமே எதுவும் பெருசா செஞ்சதே இல்லை. அவங்க மரியாதையும் அதிகப்படுத்தல. மிஸ்டி கிட்ட அன்பா இருங்க ப்ளீஸ். ஒருவேளை உங்களுக்கு திட்டணும்னா தோணுச்சுன்னா என்னை திட்டுங்க. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பெரியம்மா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செய்து சாப்பிடுங்க. பாருங்க, நீங்கள் சாப்பிட்லன்னா அப்புறம் நாங்களும் யாரும் சாப்பாடு சாப்பிட மாட்டோம். போதும், இந்த மாதிரி நாடகம் போடணும்னு அவசியம் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நாளை காலை இந்த வீட்டிலிருந்து போய்விடுவேன். பகவான், சொல்லுங்கம்மா. நாளை நான் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறேன். காலையிலே நான் கிளம்புறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடு. அண்ணே, நீங்க மட்டும் தன்னந்தனியா எப்படி போவீங்க? அப்படி தீர்த்த யாத்திரைக்கு போறீங்கன்னா நாங்களும் உங்க கூட தீர்த்த யாத்திரைக்கு வரோம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வெளியில இருந்து வந்த ஒரு பொண்ணுக்காக நீங்க சொந்த வீட்டை விட்டுட்டு தீர்த்த யாத்திரை போறீங்களா? அப்படி யாராவது போகணும்னா அது அங்க பொண்ணு தான் போகணும். அர்ஜுன், சொல்லுங்க. நாங்க ரொம்ப பொறுத்தாச்சு. அவ அன்னிக்கிட்ட பண்ணது இருக்க, அதை பத்தி இப்ப பேசக்கூட எதுவும் இல்லை. சீச்சி, எங்கும் முகம் காட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டா. அக்கா வரக்கூடாதுன்னு சொல்லியும் வந்துட்டா. அட வந்ததுதான் வந்தா, கேஜிலே ஏறிட்டா. நம்ம வீட்டு மருமக ஆட்டம் ஆடுவான்னு எல்லாருக்கும் தெரிய செஞ்சிட்டா. வெக்கங்கட்ட பொண்ணு. இனி என்ன ஆக போகுதோ? சில நேரம் எனக்கே தோணுதுக்கா, அஹானாவுக்கு நடந்தது சரிதான் போலன்னு.
நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு துணிச்சல் காட்ட என்ன அவசியம் வந்தது? அவங்க போவேங்கன்னா நாம யாரையாவது சொல்லியிருந்தேன். நம்ம எப்படி ரகசியமாக எடுத்து செல்வோம், அதையும் திரும்ப கொண்டு வருவோம். இப்படி பண்ணினா இதுதான் நடக்கும் இல்லையா? சரியான முட்டாளா இருப்பா போல. ஆனா இந்த எல்லா தப்புக்கும் காரணம் மிஷ்டி தான். மிஷ்டியை நல்லா திட்டி விட்டுட்டேன். இப்பெல்லாம் தேவைக்கு அதிகமாவே பேச ஆரம்பிச்சுட்டா. அக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிங்க. இதுல அஹானாவோடது என்ன அவ்வளோ பெரிய தப்பான்னு? அவ ஒண்ணும் அவளோட இஷ்டத்துக்கு போகலையே. அவ போனது வெறும் ஒரு சின்ன பொண்ணு மனசை சந்தோஷப்படுத்துதான். அப்படியா? அம்மா தரத்ததை பத்தி என்ன பண்ண போறா? யாராவது அழைக்குமா? இல்ல எனில் அவள் முகம் உயர்த்தி எங்கோ செல்வாள். இதெல்லாம் சரியா? என்ன என்னாச்சு அர்ஜுன்? நீ எதுவும் சொல்லுவியா? இல்ல எனில் இப்போ இது அமைதியாக நிற்றும். அம்மா, இந்த ஒரு தடவை மட்டும் சின்ன மருமகளை மன்னிச்சிருந்தேன். மிஷ்டி இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கலன்னா அவ போயிருக்க மாட்டாளே. அஹானாவும் இன்னும் சின்ன பொண்ணு தானேம்மா. போதும், இதெல்லாம் நிறுத்துங்க. இப்ப எனக்கு ஒன்றும் நல்லதா படல. நான் என் ரூமுக்கு போறேன். நாளைக்கே நான் காசிக்கு போறேன், அவ்வளவுதான். அம்மா, அம்மா, நான் சொல்றது கேளுங்க. எந்த அம்மான்னு கூப்பிட்டாது. உன் பேச்சை நான் கேட்கவே விரும்பல அர்ஜுன். அம்மா, இதுல என்னோட தப்பு என்ன? நான் ஆபீஸ்ல இருந்து நேரா விழாவுக்கு தான் வந்தேனே. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது ஆகனா அங்க இருக்கும். அர்ஜுன், நீ இதை பத்தி ஒன்னும் பேசாம இருக்கிறதே நல்லது. அன்னைக்கே உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இந்த கல்யாணம் பண்ணாதன்னு. ஆனா நீ ஒரு வார்த்தையும் கேட்கல. இந்த பொண்ணு இருக்காளே, எவ்வளவு நேர்மையா அப்பாவியா நடிக்கிறாளோ அவ்வளவு நேர்மையா அவ கிடையாது. இந்த பொண்ணு இருக்கால, இவ யாரையாவது கொலை கூட பண்ணிடுவா. எதுக்குமே அஞ்சவே மாட்டா, தயக்கமே இருக்காது அவளுக்கு. இவளாலதான் நம்ம வீட்டு பிள்ளைங்க கெடுறாங்க. உனக்கு இன்னும் ஏன் புரியல? பாரு, இப்பவாது புரிஞ்சிக்க. இப்போ இந்த அடுத்த வீட்டு பொண்ணால பெரியத்தை இந்த வீட்டை விட்டு போக கூடாதுல்ல? எவ்வளவு நேரமா இதே சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த பொண்ணு அவளோட வீட்லயே விட்டுட்டு வா. ஆனா நீ கேட்கவே மாட்டே. அத்தை, நேத்து நான் அந்த அஹானாவே அவளை வீட்டுல விட்டுட்டு வரத்தானே போனேன். நீங்க தானே என்ன தடுத்தீங்க. அட, பெரிய மருமகளோட அப்பா வந்து சொன்னாரு, இவ இன்னைக்கே போயிட்டா நம்ம வீட்டுக்கு கேடு நடக்கும்னு. அதனாலதான் நாங்க நிறுத்தினோம். அடுத்த நாளே இப்படி இன்னொரு பிரச்சனை பண்ணுவாள்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எனக்கு உங்கள் கருவியில 9 மாசம் வளர்த்து கொள்ள. ஆனா நான் உங்களை அம்மா என்ன பாசிட்டேன். நான் உங்க பொண்ணு மாதிரி தானே. ஆனா மகள்களிடம் ஏதேனும் தவறு நடந்தால் புரிய வைக்கணும், சொல்லி கொடுக்கணும். இப்படி கோவத்தை காட்டி வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. அத்தை, தயவு செய்து ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க. ஒரே ஒரு தடவை. அந்த அக்காவோட அப்பா சொன்னாரு, நான் இந்த வீடு விட்டு போனா என் கணவருக்கு கெடுதல் நடக்கும்னு. ஆனா நீங்க உங்க மகனோட என்னோட உறவை துண்டிச்சிட்டீங்கன்னா அதுல எந்த கெடுதலும் வராது. இந்த கல்யாணத்தை நீங்களே முறிச்சுடுங்க. நான் என் பிறந்த வீட்டுக்கே திரும்பி போயிடுறேன், நிரந்தரமா. எனக்கு வேற எதுவும் வேணாம் அத்தை. இது நடந்தா எல்லாம் சரியாகிடும். அப்படிதானே அத்தை? சரி, அதுதான் சரியா இருக்கும். அப்படின்னா நாளை காலையிலேயே தயாராரு. இப்போ நடு இரவுல அனுப்ப முடியாது இல்லையா? அர்ஜுன் கேட்டுக்க, நாளைக்கு காலையில முதல்லயே இந்த ராசி இல்லாதவளை அவளோட வீட்டுல விட்டுட்டு வா. அது ஓ மனைவிக்கே இங்க இருக்க விருப்பம் இல்ல. அக்கா கேட்டீங்களா? இவ அவரோட வீட்டுக்கிட்டே போயிடுவாளாம்.
அதனால நீங்க வீட்டை விட்டு போற பிடிவாதத்தை விடுங்க. சின்னவளே, நான் இவளோட முகத்தையே பார்க்க விரும்பல. அட அக்கா, இந்த குருநாச சனி முகத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அம்மா, ஒரு முறை குளிர்ச்சியான மனதுடன் நினைத்து பாருங்கள் ப்ளீஸ். அம்மாங்கிறவங்க மன்னிப்போட ரூபம் தானே. இவ்வளோ சின்ன விஷயத்துக்கே இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? உங்க மனசு ரொம்ப பெருசு, எனக்கு தெரியும். கோகோன் ஒரே விஷயத்த எத்தனை முறை சுழற்சி செய்து சொல்ல போறான். உன் அம்மா சொன்ன சொல் மாற மாட்டான்னு உனக்கே தெரியும். ஒரு முறை நான் சொல்லிட்டேனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதுவே எனக்கு முடிவு. யாரோட பொண்ணை நான் தொடத்தணும்னு எனக்கு ஆசை இல்லை. அனே கிளம்பிடுறேன். ஒரு முறை போயிட்டா இந்த வீட்டுல யார் இருக்காங்க யார் இல்லைன்னு எனக்கு கவலை இல்லை. அர்ஜுன் அவன் வாழ்க்கையை ஏற்கனவே கெடுத்துக்கிட்டான். இப்போ என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுல நான் தலையிடவே மாட்டேன். நான் ரொம்ப அவமானம் தாங்கிட்டேன். இனி முடியாது. நீங்க இப்படி வீட்டை விட்டு போறீங்க? அதுவும் இந்த பொண்ணால? இவ உங்களை வெளியே அனுப்புவாளா? இப்படியே எப்படி இருக்கலாம் அண்ணே? என்னை யாரும் வெளியேத்தல. நான் என் மனசுக்கு பிடிச்சுதான் போறேன். நான் யாரையும் வெளியேற்றவும் இல்லை. யாருக்கு தங்கடுமோ தங்கட்டும். ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்படி எதுவும் நடக்காதாம்மா. நீங்க சொன்னீங்கன்னா நான் அஹானாவை நாளைக்கே அவளோட பிறந்த வீட்டில் விட்டுட்டு வர்றேன். இப்பவே ராத்திரியில கூட விட்டுட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம் அர்ஜுன். ஒண்ணுமே வேண்டாம். சரிங்கம்மா, எனக்கு புரிஞ்சது. உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இது என் முடிவு. நாளை அஹானாவே அவளோட பிறந்த வீட்டுல விட்டுட்டு வர்றேன். அஹானா, நாளைக்கு காலையில தயாரா இருப்பேன். கடவுளே, எதுக்கு பயந்தமோ அதுவே நடந்துடுச்சு. இந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு அக்கா. பாவம், இனி என்ன ஆகுமோ? பெரியம்மா, பெரியம்மா, நான் கொஞ்சம் பேசணும். பெரியம்மா, ஒரு தடவை அமைதியா யோசிச்சு பாருங்க. ஆனா உண்மையிலேயே இவ்வளவு பெரிய தண்டனைக்கு தகுதியானவளா சொல்லுங்க? வீட்டு பிள்ளைக்காகத்தான் இவ இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்க வேண்டியதா போச்சு. பெரியம்மா, மிஷ்டி கேட்டதாலதான் இவ அவளுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தா. அவளோட நிகழ்ச்சி பார்க்க வருவேன்னு வாக்கும் கொடுத்தான். இன்னைக்கு மிஸ்தி இந்த பரிசு வாங்கினது அஹானாவால தான் பெரியம்மா. அப்புறம் உங்க எல்லாருக்குமே மிஸ்டி பரிசு வாங்கினப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பிரேம்மா, நீங்க கூட கடவுள்கிட்ட வேண்டினீங்கல்ல மிஸ்டி ஜெயிக்கணும்னு. ஆனா இந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆகுது. இருந்தாலும் இதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் மேல இவ்வளவு பாசம் வந்திருக்கு. அது நீங்க யோசிக்க வேண்டாமா? பெரியம்மா, அன்னைக்கு மேடையில பெரிய பெரிய ஆளுங்க, அறிவாளிங்க எல்லாரும் இருந்தாங்க. மேடை ஏறுறது ஒன்றும் தப்பில்லை பெரியம்மா. அதுவும் ஆனா அவளோட ஆசையால மேடை ஏறல. அங்க இருந்தவங்க கூப்பிட்டதால தான் அவ போனா. பிரேமா, ஆனா அன்னைக்கு மேடைக்கு வரலன்னா அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே அவமானமா முடிஞ்சிருக்கும் இல்லையா? அவமானப்படுவாங்க தானே. அப்போ நம்ம கௌரவம் என்ன ஆகும்? வீட்டு மருமகள் பெரியவங்களை மதிக்கலன்னு வீட்டுல பேச மாட்டாங்களா? நீ அவமானப்படுத்தணுமா என்ன? இல்ல பெரியம்மா, நம்மளுக்கு எது சரின்னு தோணுதோ அதுவே நடக்கட்டும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியில்லை பெரியம்மா. இதுல அஹானாவோட எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ஒரு தடவை அமைதியா யோசிச்சு பாருங்க. வாயை மூடட்டுக்கும். என்ன யோசிக்கணுமோ யோசிச்சுட்டேன், முடிவும் எடுத்துட்டேன். அவளுக்கு பரிந்து பேசாதே. நீயும் போகணும். ஏன் எப்பவும் இவளுக்காக வக்காலத்து வாங்குறீங்கன்னு எனக்கு புரியல. வக்காலத்து வாங்காம வேற என்ன செய்வாங்க? இவங்களுக்கு எல்லாம் மாடர்னா ஆகணுமா? டுகுன்,
உன் மாடர்ன் சிந்தனையை உன் வேலைக்குள்ள மட்டும் வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள கொண்டு வராத. இந்த வீட்டுக்கு சில வரைமுறைகள் இருக்கு, அதை எல்லாரும் பின்பற்றணும், நாங்களும் பண்ணி இருக்கோம். மற்றும் இந்த வீட்டின் விதிகளை யாராவது மீறினால் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அண்ணா. அதனாலதான் தண்டனை வாங்கிக்க நானே இங்க வந்தேன். இதுல அத்தையோட எந்த தப்பும் இல்ல. அத்தை எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் சரியான முடிவு. தப்பு எல்லாமே என்னோட தான். இதற்காக நீங்கள் என்னை எவ்வளவு தண்டிக்க விரும்பினாலும் தண்டிக்கலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ராத்திரியில என்ன வித்தியாசமாகிட போகுது? நீங்க இன்னைக்கு இப்போவே இந்த ராத்திரியிலேயே என்னை என் பிறந்த வீட்டுல விட்டுடுங்க. இவகிட்ட சொல்லிடு, இதெல்லாம் இவ பிறந்த வீட்டுல நடக்கிற விஷயமா இருக்கலாம். நம்ம குடும்பத்துல அப்படியெல்லாம் இல்ல. இங்க சில சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த வீட்டு மருமகளும் மகள்களும் ராத்திரி வெளியே போக கூடாது. இப்போ இந்நேரத்துல இவளை யாரும் கூட்டிட்டு போக கூடாது. அப்படி போயே ஆகணும்னா அப்ப இவளாவே தனியா போய்க்கலாம். சரிங்க அத்தை, நான் நாளை காலையிலேயே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்.